விருதுநகர் அதிமுக கூட்டணி கட்சி வேட்பாளர் விஜய பிரபாகரனை ஆதரித்து தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய விஜய பிரபாகர் கூறுகையில், 21 நாள் பிரச்சாரத்தில் இன்றுதான் நானும் எனது தாயும் ஒரே வாகனத்தில் ஏறி பிரச்சாரம் செய்கிறோம் என்று கூறினார். இங்கு ஏற்கனவே ராஜன் செல்லப்பா சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் நிலையில் நான் நாடாளுமன்ற உறுப்பினராக வந்தால் எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி மட்டுமல்லாமல் என் சொந்த செலவிலும் செலவு செய்ய தயாராக இருப்பதாக கூறினார். இதனைத் தொடர்ந்து பேசிய பிரேமலதா விஜயகாந்த், பராசக்தி எப்படி முருகன் கையில் வெற்றிவேல் கொடுத்து போரில் வென்றுவா என சொன்னாரோ அதுபோல விஜய பிரபாகருக்கு சக்தியாக இந்த வேலை கொடுக்கிறேன் எனவும் இந்த போரில் மகத்தான வெற்றியை தர வேண்டும் என கூறி வாக்கு சேகரித்தார். சிதம்பரம் தொகுதிக்கு உட்பட்ட அரியலூர் மாவட்டத்தில் தேர்தல் பறக்கும் படையினர் மற்றும் வருமான வரித்துறையினரின் திடீர் சோதனையால் மாவட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அரியலூர் மாவட்டம் சிங்கராயபுரம் கிராமத்தைச் சேர்ந்தவர் அடைக்கலசாமி. விவசாயியான இவர் சுமார் 25 ஏக்கர் நிலப்பரப்பில் முந்திரி மற்றும் நிலக்கடலை உள்ளிட்ட பயிர்கள் மற்றும் எண்ணெய் வித்து பயிர்கள் விவசாயம் செய்து பணம் ஈட்டி வருகிறார். இந்நிலையில் அவரது வீட்டில் கணக்கில் வராத பணம் இருப்பதாக தேர்தல் கண்காணிப்பு குழுவினருக்கு புகார் வந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து பறக்கும் படை அதிகாரிகள் சோதனை செய்ததில் பல லட்சம் ரூபாய் ரொக்கம் வீட்டில் இருந்தது தெரியவந்தது. இதுகுறித்து விசாரித்தபோது அந்த பணம் அவரது பேத்தியின் திருமணத்திற்காக ஏற்பாடு செய்து வைக்கப்பட்டிருந்ததாகவும் அதற்கான ஆவணங்களையும் சமர்ப்பித்துள்ளார். இதனை ஏற்றுக்கொண்ட தேர்தல் பறக்கும் படையினர் பணம் எதையும் பறிமுதல் செய்யாமல் அங்கிருந்து திரும்பினர். இந்நிலையில் திருச்சியிலிருந்து தேர்தல் நகர்வு பிரிவு அதிகாரி கண்ணன் தலைமையிலான குழுவினர் அடைக்கலசாமியிடம் விசாரணை மேற்கொண்டார். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. தேனி மக்களவைத் தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிடும் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனுக்கு அவரது மனைவி அனுராதா தினகரன் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், 300 ரூபாய்க்கும் 500 ரூபாய்க்கும் உங்கள் வாக்கை விலைக்கு வாங்கிவிடலாம் என குறைந்த எண்ணத்தில் உள்ள அரசியல் கட்சியினருக்கு தகுந்த பாடம் புகட்ட வேண்டும் என கூறினார். தேனி மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் அளவிற்கு வளர்ச்சி திட்டங்களை செய்து அனைத்து மக்களின் வாழ்வாதாரத்தையும் பெருக்க தன் கணவர் திட்டம் வைத்துள்ளதாக கூறி பரப்புரை மேற்கொண்டார். கடலூர் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் விஷ்ணு பிரசாத்தை ஆதரித்து அமைச்சர் சி.வே. கணேசன் இருசக்கர வாகன பேரணியுடன் சென்று கைச்சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அப்போது அமைச்சர் சி.வே. கணேசன் பேசுகையில், முதலமைச்சரின் பல்வேறு திட்டங்களை எடுத்துக் கூறி மத்தியில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் இந்த திட்டங்கள் அனைத்தும் இந்தியா முழுவதும் செயல்படுத்தப்படும் என்றார். திட்டக்குடி தொகுதிக்கு எண்ணற்ற திட்டங்களை தான் செய்து உள்ளதாக பல திட்டங்களை கூறி இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். சுதந்திர போராட்ட தியாகி தீரன் சின்னமலை பிறந்த நாளை ஒட்டி அதிமுக சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது. பள்ளிப்பாளையம் பிரிவு சாலையில் உள்ள தியாகி தீரன் சின்னமலை நினைவு சின்னத்திற்கு அதிமுக முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான தங்கமணி தலைமையில் மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இதில் அதிமுக பொதுக்குழு உறுப்பினர், சங்ககிரி சட்டமன்ற உறுப்பினர், சங்ககிரி கிழக்கு ஒன்றிய செயலாளர் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.